வணக்கம். மனித அறிவிற்கும் கற்பனைக்கும் எட்டுகின்ற தெய்வங்களும் கர்த்தா மூர்த்திகளும் அநேகம் உண்டு. ஆனால் ஆன்ம அறிவிற்கே சற்றும் அகப்படாத நிலையில் ஓர் அனாதி பேராற்றல் உண்டு. அதுவே இயற்கையுண்மையாய் விளங்குகின்றது. இது நம்மளுடைய மனித நிலையில் இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய நிலைக்கு எட்டக்கூடிய நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு தெய்வங்கள் எல்லாமே இருக்குது. தெய்வங்கள்லாம் என்னென்னா மந்திர ரூபங்கள் தான் தெய்வங்கள். நிறைய தெய்வங்கள் இருக்குது. சிறு தெய்வங்கள் நம்மளோட சமயத்தில் நிறைய தெய்வங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்துக்காக மனிதர்களுடைய தேவைகளுக்காக படைக்கப்பட்டது மந்திர ரூபங்களான தெய்வங்கள். இது மாதிரி நம்ம அறிவுக்கும் நம்ம அந்த ஆற்றலை நம்ம அடையலாம், அதுவாக நம்ம ஆகலாம், அதுக்கிட்ட அந்த தெய்வங்கள் கிட்ட நம்ம தேவையானதை பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு சூழலில் தெய்வங்கள் இருக்குது நிறைய. அதுக்கு அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தாமூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய பஞ்ச கிருத்தியங்களை செய்யக்கூடியவங்களாம் இருக்காங்க. பிரம்மா, ருத்ரன், விஷ்ணு, மகேஸ்வரன், சதாசிவன் போன்ற நிலையில் இருக்கவங்க. இப்போ அதுக்கு அடுத்தது போகினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக இன்னும் சூக்கும நிலையாக வருது. ரொம்ப விந்துநாதம் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போகுது. பரவிந்து, பரநாதம், திக்ராந்தம், அதிக்ராந்தம் போன்ற நிலை. இது எல்லாவற்றையும் கடந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உண்மை அப்படின்ற ஒரு 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 அனாதி பேராற்றல், அதுதான் சுத்த சிவம். அதுதான் பார்த்தீங்கன்னா அனாதியா இருக்கிறது இந்த பிரபஞ்சத்துல. இது மூணுமே ஒரு ஆப்டான நேம். இது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேராற்றல், அனாதியா இருக்குது. அதுக்கு ஆதி அந்தம் கிடையாது. அதுக்கு ஆரிஜினலஸ் ஸ்டேட். அது இப்போ நம்மளை எப்படி ஆன்மாக்களும் அதே மாதிரி தான். ஆன்மாக்களுக்கும் ஆதி அந்தம் கிடையாது. அது படைக்கப்படலை. அதனால அந்த இயற்கை உண்மை பார்த்தீங்கன்னா மனித அறிவிற்கு மட்டும் இல்லை, மனிதர்களை எல்லாம் கடந்து மேல்நிலையில் இருக்கக்கூடிய யோகி, முனிவர், ஞானி, சித்தர், வேற என்னென்ன இருக்கோ, சுத்த சன்மார்க்க ஞானி முதற்கொண்டு எவருடைய அறிவுக்குமே சற்றும் அகப்படாத நிலையில அந்த அனாதி பேராற்றல் இருக்கு. அதுதான் இயற்கை உண்மையா இருக்கு. அது எக்காலத்துக்கும் இருக்கின்றது.